கேப்பு லாக். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் பண்ணி நீங்கள் சொல்லு. குருவி இப்படி உள்ள கூட கட்டியிருக்கோம். சரி இது என்னது தெரியலையே. குருவிட்டு தான் கேட்கணும். அது என்ன பஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து டைல் ரெடி மாட்டியாச்சு. ஸோ இப்போ அவ்வளோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு சீட்டு தான் மாட்ட போகிறோம். ஸோ சீட்டு இது. ஸோ கைஸ் இப்போ சீட்டு நம்ம மாட்டும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து கூடு கட்டி வச்சுருந்துருக்கு நம்ம இந்த கேப்புக்குள்ளே. ஏர் நீட்டுக்கும் டேங்குக்கும் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா குருவி வந்து கூடு கட்டி வச்சுருந்துருக்கு. ஸோ இந்த குருவிங்களுக்கு இந்த நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்த பிரச்சனை வரக்கூடாது, முட்டை கீழே வந்து உடைக்கூடாது. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து கீழே இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கட்டும். இதுக்குள்ளே எப்படி போயிருக்கோம் அண்டு எப்படி உள்ளே வச்சுருக்கு என்ன இது சுத்தமாக தெரில, என்ன தான் நடக்குதுன்னு தெரில. இதுக்குள்ளே எப்படி போயிருக்குன்னு நானும் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் லாக் பண்ணும்போது கேப்பு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா கேப்பு சுத்தமாகவே இருக்காது, எவ்வளோதான் இருக்கும். இந்த உள்ளே எப்படி குருவி உள்ளே போய் இப்படி சேர்த்து இப்படி வச்சுருக்குன்னு எனக்கும் தெரில. குருவி இப்படி போயிருக்க சொல்லுங்கள் ரெண்டு பேர். நீங்கள் சொல்லு. குருவி இப்படி உள்ள கூட கட்டியிருக்கோம். சரி கூண்டு இப்படி கட்டியிருக்கோம். அதை எப்படி கட்டியிருக்கோம் நான் கேட்குறேன். எவ்வளோதான் கேப் இருக்குது இங்கே பாரு, எவ்வளோதான் கேப் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி கூண்டு கட்டியிருக்கோம், எப்படி கட்டியிருக்கோம், அதை எப்படி போகும் குருவி எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ எப்படி கூண்டு கட்டியிருக்கோம் அது சொல்லு ஃபஸ்ட்டு. ஆமாம் அது எப்படி கூண்டு கட்டியிருக்கு எப்படி அது சொல்லு. இது எப்படி எடுத்து வச்சிருக்குமா. சரி தெரியலையே. குருவிட்டு தான் கேட்கணும். அது என்ன. ஓ சரி பஞ்சு தெரியலையே. குருவிட்டு தான் கேட்கணும். எத்தனை கேள்வி எது கேட்குறான், எவ்வளோ கேள்வி எது கேட்குறேன்னு. சரி ஓகே விடு.